ஸ்ரீ ராமதேவ சித்தர் 18 சித்தர்களில் ஒருவர். மருத்துவத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஸ்ரீ ராமதேவ சித்தர் ஜீவ சமாதி மதுரை அழகர் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமதேவ சித்தர் சித்த மருத்துவத்தின் ஞானி என சித்தர்களால் போற்றப்பட்டவர். அழகர் கோவில் மலைமேல் கடினமான மலையேற்றம் சென்றால் பகவான் ராமதேவ சித்தர் ஜீவ சமாதியை அடையலாம். அழகர் கோவில் ராக்காயி தீர்த்தம் அடுத்துள்ள மலை மேலே அடர்ந்த வனத்தில் 2 கிலோமீட்டர் பயணித்தால் மலை உச்சியில் பகவான் ராமதேவர் சித்தர் சமாதியை காணலாம். குறுகலான கடினமான மலைப்பாதையில் 2 மணி நேரம் பயணிக்க வேண்டும். மலை உச்சியில் பகவான் ராமதேவ சித்தர் ஜீவ சமாதி கண்ணில் தென்படும். அந்த இயற்கையான சூழல் குளுமையாக இருக்கும். தியானம் செய்ய உகந்த இடம். மலையேற்றம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகத்தை தரும். எனினும் ராமதேவ சித்தர் பீடம் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி வனத்திற்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக மலைகளில் உள்ள சித்தர் ஜீவ சமாதிகள் கோயில்களுக்கு செல்ல தடை இல்லை. ஆனால் ராமதேவ சித்தர் மலைக்கு செல்ல தடை விதிப்பது ஏற்புடையதல்ல என பக்தர்கள் குமுறுகின்றனர். இது வழிபாட்டு உரிமையை வனத்துறை பறிப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்துகின்றனர். அழகர் கோவில் வனசரக அலுவலர்கள் கூறுகையில், ராமதேவ சித்தர் மலைக்கு செல்வோர் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்றனர். குரங்கு உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு உணவு வழங்குகின்றனர். இது கூடாது. இதனால் வன விலங்குகளின் உணவு சங்கிலியில் மாற்றம் ஏற்படும். எனினும் பக்தர்கள் நலன் கருதி மாசிபூரம் அன்று ஒரு நாள் மட்டும் விதிகளுக்கு உட்பட்டு பக்தர்கள் ராமதேவ சித்தர் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். அதற்காக முன்கூட்டியே அழகர் கோவில் வனசரகத்தில் முறையான அனுமதி பெற வேண்டும். முன் அனுமதி பெறாதவர் மலையேற முடியாது. மீறுவோர் மீது வன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர்.
மாசி பூரம் மட்டுமல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களிலும் ராமதேவ சித்தர் கோயில் செல்ல வனத்துறையினர் அனுமதிக்க வேண்டும். மதுரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல 24 மணி நேர அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 9 பக்தர்கள் அடித்து செல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து பௌர்ணமி, அமாவாசைக்கு மட்டும் பக்தர்கள் சதுரகிரி செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியது. அனைத்து நாட்களிலும் சதுரகிரி செல்ல அனுமதிக்க வனத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என பக்தர்கள் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். விசாரணை நடத்திய ஹைகோர்ட் விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து நாட்களும் சதுரகிரி செல்ல வனத்துறை அனுமதிக்க உத்தரவிட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தினமும் காலை 6 முதல் அனுமதிக்கப்படுகின்றனர். மாலை அனுமதி இல்லை. சதுரகிரி மலையில் இரவு தங்கவும் அனுமதி இல்லை. இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதித்து ராமதேவர் சித்தர் மலைக்கும் தினமும் பக்தர்களை வனத்துறை அனுமதிக்க வேண்டும். தாமதித்தால் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடுக்கவும் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் தயாராக உள்ளனர்.